அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது பிபிஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு நல்ல செட்டப் யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல வந்திருக்கு. இதை நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஷேரிங்காண்டி உங்களுக்கு இதை வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்களும் வேணால் என்ட்ரி எடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சா டார்கெட் வந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு என்ட்ரி எடுக்க போகிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் மொமெண்டம் வந்துருக்குது. ஸோ நான் அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு எக்ஸ்ட்ரீம் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்ட்ரீம் விழுந்திருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீம் விழுந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு தடவை டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு டச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எம்ஹெச்வி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இங்கே விழுந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுனாங்க இதுலேருந்து கொஞ்சம் இதுவரையும் டவுன் ஆகலாம். இதுவரையும் டவுன் ஆயிட்டு கொஞ்சம் கரெக்ஷனுக்காண்டி டவுன் ஆயிட்டு மார்க்கெட் இதுவரையும் போகும். ஸோ நான் எப்படி என்ட்ரிக்க போறேன்னா லேயர் என்ட்ரி எடுக்க போறேன். ஸோ இங்கேருந்து 0.01 0.01 இப்படி கீழே இறங்க இறங்க என்ட்ரி போடுவேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் தேர்டு டைம் ஃப்ரேமில் பிபிஎம்மில் ரொம்ப ஹையஸ்ட் அக்யூரேசி செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த செட்டப் வந்துச்சுன்னா விடாதீங்க. இது நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக விழுந்துட்டே இருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு தேர்ட் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஐ மீன் டிஃப்ரெண்ட் தேர்ட் டைம் வரும். பட் நான் ஹையஸ்ட் அக்யூரேசி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி கீழே விடும். இப்படி கீழே விழுந்துட்டு இதை நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். அதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ லைனை கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கேன். இது அவ்வளோ டார்க் வேணாம், கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இது மேலே போய் இப்படி கீழே வரும். தேர்டு டைம் ஃப்ரேமில் இப்படி 2 தடவைலாம் இப்படி பிரேக் ஆகும். இது இப்படி பிரேக் ஆகிட்டு என்ன ஆகுனா மார்க்கெட் சல்லுன்னு இது ஒரு டாப் ஒரு மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு டைரெக்டாக இப்படி போகும். ஸோ பேசிக்கலாக தேர்டு டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் ஃப்ரீக்வெண்ட்டாக விழுந்துகிட்டே இருக்கும். இந்த செட்டப் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹையர் அக்யூரேசி செட்டப். இதை மட்டும் விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி செட்டப் உள்ள சாம்பிள் உங்களுக்கு நிறைய எடுத்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வீடியோ அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப்பையும் இதையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ எவ்வளோ பர்ஃபெக்டாக விழுந்துரும் பாருங்க. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கு, இது வந்திருக்கு, இப்படி இப்படி இப்படி. ஸோ இது வச்சு இப்படி இப்படி இங்கே 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். இந்த டபிள்யூஎம் மாதிரி இப்படி வச்சு இதை பிரேக் பண்ணிச்சு. இதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு இது வரை இந்த டாப்பு வரையும் வரும். இந்த டாப்பு வரையும் வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகும்? இதே செட்டப்பை பாருங்க. இது மூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதே செட்டப்பை பாருங்க. மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி போகும். உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இம்பேலன்ஸ் வரையும் வரும். ஸோ நான் இதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கணும்னா இதோட ரீஎன்ட்ரியில் என்ட்ரி எடுக்கலாம். ரீஎன்ட்ரி இது வரையும் கூட வரலாம். ஸோ இங்கேருந்து லேயர் என்ட்ரி எடுங்க. எடுத்த உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பல்க் என்ட்ரி எடுத்துடாதீங்க. லேயர் என்ட்ரியாக எடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இது வரையும் மார்க்கெட் போகும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நிறையா செட்டப் இதே மாதிரி செட்டப் நானும் பிபிஎம்ல நிறைய விதமாக என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த செட்டப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ளது. அக்யூரசி உங்களுக்கு ஹையர் பர்சன்டேஜாக இருக்குது. தேங்க்யூ. வாட்ச் பண்ணுங்க. கமெண்ட் உங்கள் கிளாரிஃபிகேஷனில் கமெண்டில் போடுங்க. நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.